Hi friends, welcome to JMC Food Recipes. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பைனாப்பிள் கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பைனாப்பிள் கேசரி செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள் கேசரி செய்ய 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சிருக்கேன். அதே கப்ல 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். 700 கிராம் பைனாப்பிள் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பைனாப்பிளை சின்ன சின்னதா கட் பண்ணி இதில் சேர்க்கும்போது சீக்கிரமாகவே குக் ஆகும். 50 கிராம் நெய் எடுத்து வச்சிருக்கேன். 25 கிராம் முந்திரி, 25 கிராம் திராட்சை, 5 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை வேக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற பைனாப்பிளை ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பைனாப்பிள் 3/4 பாகம் அளவு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணதுக்கப்புறமா தண்ணி விடும். அந்த தண்ணி எல்லாமே சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். பைனாப்பிளில் வேக வச்ச தண்ணி எல்லாமே ஃபுல்லாக வற்றின பின்ன தான் நம்ம சர்க்கரை சேர்த்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை சேர்த்திட்டோன்னா கசப்புத்தன்மை வந்துடும். இப்படி நம்ம லாஸ்ட்டாக சர்க்கரை சேர்க்கும் போது பைனாப்பிள் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். தண்ணி எல்லாமே நல்லா சுண்டிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு எடுத்து வச்சிருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா சூடானதும் இதில் முந்திரியை சேர்த்திக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்தெடுத்துக்கிறேன். முந்திரி நல்லா வறுந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற திராட்சையை இதில் சேர்த்திக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். திராட்சை முந்திரியே நல்லா வறுந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். திராட்சை முந்திரி வறுத்த நெய்யிலேயே எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவு ரவையை சேர்த்து வறுத்தெடுத்துக்கிறேன். கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். ரவையை நெய்யில் நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். பைனாப்பிள் கேசரி செய்கிறதுக்கு நான் 1 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் இதில் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவு ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் அளவு ரவையை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். கையெடுக்காமல் கலந்து விடணும், இல்லாட்டினா கட்டி பிடிச்சிடும். தண்ணி நல்லா சுண்டிருச்சு. கேசரிக்கு தேவையான அளவு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். சர்க்கரை இதில் சேர்த்தியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி பைனாப்பிளுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்தியாச்சு. இப்போ இந்த ரவைக்கு தேவையான அளவு மட்டும் சர்க்கரை சேர்த்துனா போதும். இது கூடயே 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நெய் இல்லாட்டின ஆயில், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ஃபைனலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற அன்னாச்சி பழத்தை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடயே வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா JMC ஃபுட் ரெசிபீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.